அனைவருக்கும் வணக்கம். அதாவது பார்த்தீங்களா, இந்த அதிகாலை பொழுதில பார்த்தீங்கன்னா, இந்த புற்களின் மேல இந்த நீர்த்துளி பார்த்துருப்பான். அதனுடைய செயல்பாட்டினுடைய அறிவியல் தன்மைய பத்தி பார்த்துரலாம். அந்த செயல்பாடினுடைய இத பத்தி சொல்லிடுறேன். அதாவது தாவரங்கள்ல வந்து காற்றுல ஈரப்பதம் அதிகமாக இருக்கும்போது, நீராவி போக்கினுடைய வீதம் குறையும். அடுத்து இது இது ஏற்கனவே உங்களுக்கு நீராவி போக்கு இந்த இதெல்லாம் பத்தி நம்ம வகுப்புல சொல்லியிருப்போம். உறிஞ்சப்படும் நீர் தாவரத்தின் வேரில் ஒரு அழுத்தத்தை உருவாக்கும். இந்த அதிகப்படியான நீர் தாவர இலைகளின் விளிம்புகளில் என்னவா மாறுது? நீராக வடிகிறது. இதற்கு வந்து என்னது? நீர் வடிதல் எனப்படும். இந்த நீர் வடிதல் வந்து ஒரு சிறப்பான துளை வழியாக வெளியேறுகிறது. இத்துளை நீர் சுரப்பி அல்லது ஹைடோதோடு. நமக்கு வந்து தேவையானது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஹைடோதோடு அப்படிங்கிறது என்றால் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த இந்த நீர் வடிகிறதுக்காக இருக்கின்ற அந்த துளை சுரப்பியை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்றாங்க? துளை நீர் சுரப்பி அல்லது ஹைடோதோடுன்னு சொல்றாங்க. வேற ஒன்றும் கிடையாது. ஒரு சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு வேர்ல வந்து ஒரு அழுத்தத்தை உருவாக்குது. நீராவி போக்கினுடைய இது குறைஞ்சு அந்த உறிஞ்சப்படும் நீரானது தாவரத்தின் வேர்ல வந்து ஒரு அழுத்தத்தை உருவாகும். அப்ப அழுத்தம் அதிகமானுச்சுன்னா என்ன ஆகும்னு சொல்றாங்கன்னா, அதிகப்படியான நீர் எங்க வரும்? ஆட்டோமேட்டிக்கா நேரா இலையினுடைய விளிம்புக்கு தான் வரும். அப்படி சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த வர்றது என்ன பண்ணும்? ஆட்டோமேட்டிக்கா நீராவே தான் வடியும். இந்த மாதிரியான நீர் வடிதலுக்கு பேர் தான் இந்த செயலுக்கு பேர் நீர் வடிதல். இந்த இந்த நீர் வடிதல் வந்து அந்த எந்த துளை வேலையாக வெளியேறுதோ அதை வந்து துளை நீர் சுரப்பி அல்லது ஹைடோதோடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அழுத்தம் அதிகமாகும் போது அந்த தாவர இலை விளிம்புகளில் நீரானது வடியுது. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.